பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2025 எலிமினேட்டர் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 30th May ஃப்ரைடே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது முலன்பூர் சண்டிகரில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 37°C இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பற்றி லாஸ்ட் ப்ரீவியூல டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ஒரே மாதிரியான ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகாது. நேத்திக்கான போட்டியில் பிச் நம்பர் 3ல ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த சீசனில் இதுவரை 3 மேட்ச் பிச் நம்பர் 3ல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேமாகவும் அதுக்கப்புறம் நடந்த 2 போட்டியுமே லோ ஸ்கோரிங் கேமாகவும் தான் இருந்திருக்கு. இன்னைக்கான போட்டிலையும் பிச் நம்பர் 3ல ப்ளே பண்ணாங்க. அப்படிங்கும் போது அதே போல ஒரு ப்ரோக்ரஷன் எதிர்பார்க்கலாம். பட் நேத்திக்கு ரெஜிஸ்டர் ஆன மாதிரி ரொம்ப லோவாக ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா நேத்திக்கு பிச் கண்டிஷன் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருந்தாலும் பஞ்சாப் டீமுடைய பேட்டர்ஸ் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் செலெக்ஷன்லாம் வந்து புவராக இருந்துச்சு. இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா ஜிடி ஆகட்டும் மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு ஈஸியாக கொலாப்ஸ் ஆகக்கூடிய அணி கிடையாது. அதனால் ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் ப்ளே பண்ணாலும் மினிமம் 150 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த கிரவுண்டில் ஒரு சில போட்டிகள் மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா 180க்கு மேலேயும் அடிக்கலாம். அடுத்ததாக கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 60 மீட்டரும் இன்னொரு சைட் 76 மீட்டராக இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் பார்க்கும்போது ஒரு சைட் 63யும் இன்னொரு சைட் பெருசாக இருக்குது 70 மீட்டர் இருக்குது. டைனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன் மிட் விக்கெட் ரீஜன் 73யும் தேர்ட் மேன் ரீஜன் ஃபைனல் ரீஜன் ரெண்டுமே 60 மீட்டராக இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் மும்பை டீமுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. ரியல் 11 ஆப்பில் ஒரு ஸ்டாக் அவுட் ரேட் 5.5ம் ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்பில் எக்ஸாக்டாக 6ம் இருக்குது. பட் இது அதிகமாக தான் ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணமும் நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த டீம் கிட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால மார்க்கெட் வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. லீக் ஸ்டேஜோட முடிவில் அவங்க 4th பிளேஸை தான் பிடிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க லீக் ஸ்டேஜில் வின் பண்ண போட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீசன் ஸ்டார்டிங்கில் தோல்வி அடைஞ்சிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த சீசன்லேருந்து தொடர்ச்சியாக வின் பண்ணாங்க. பட் எந்தெந்த டீம் கூடலாம் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் புவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீம் சிஎஸ்கே, ராஜஸ்தான், லக்னோ, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி டீம் கூட தான் வின் பண்ணியிருக்காங்களே தவிர பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகின ஆர்சிபி, அதுக்கப்புறம் குஜராத் ஆகட்டும், பஞ்சாப் இந்த 3 டீமுக்கராவும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ப்ளே பண்ணக்கூடிய குஜராத் டீமுக்கரா பார்த்தீங்கன்னாலும் லீக் ஸ்டேஜில் 2 முறையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா நம்ம குஜராத் டீமை பேக் பண்ணலாம். 3.5 4.5ல நம்ம பேக் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 7 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5-2 குஜராத் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் 2 டீமுமே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே 5 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 3 மேட்ச்லையும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 151ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 135ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 170 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 170 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 5 மேட்ச் ஃபேஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கு. இந்த சீசன் நடந்த 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற 3 போட்டிகளில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அந்த 5 மேட்ச்லேயுமே வந்து சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. நேத்திக்கும் அப்படி தான் நடந்துச்சு. அது போக பவர் பிளே ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் நிறையா விழுந்திருக்கு. நேத்திக்கான போட்டியிலே ஆகட்டும், அதுக்கப்புறம் கேகேஆர் vs பஞ்சாப் அந்த மேட்ச்லையும் பவர் பிளே ஓவர்ஸில் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு.
செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் இங்கேயும் விழுந்திருக்கு. செகண்ட் ஹையஸ்ட்டாக இந்த ஃபேஸில் தான் அதிகமாக விழுந்திருக்கு. பட் இந்த ஃபேஸில் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கணும் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் ஓரளவுக்கு ஆச்சு ரன்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு 160 170க்கு மேலே அடித்தாதான் டிஃபெண்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு ப்ரெஷர் ஏற்படுத்தி இந்த ஃபேஸில் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பட் நேத்திக்கான மேட்ச் மாதிரி 100 110க்கு ஆல் அவுட் ஆனாங்க அப்படிங்கும்போது பெருசாக செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுகாது. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் per இன்னிங் 68 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 54 தான் இருக்குது. இதில் பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது 3 மேட்ச்சில் செகண்டாக பேட் பண்ண டீமோட ஓப்பனர்ஸ் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 மேட்ச்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 55% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இப்படி தெரியுது. இந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மேட்ச், அதாவது நேத்திக்கு மேட்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர் அந்த மேட்ச்லையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக ரன்கள் வரல. அது வந்து பிட்ச் எந்த பிட்ச்சில் ப்ளே பண்ணுறாங்க அதன் பொறுத்து டிஃபர் ஆகும். மறுபடியும் பிட்ச் நம்பர் 3 அப்படிங்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கம்மியாக ரன்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 24% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 21% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் நல்லா இருக்குது. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 57% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 6% ஆஃப் ரன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. மெயினாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோரை ரீச் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது செகண்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும், எல்லாமே டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தாக பார்க்கலாம். இந்த சீசனில் டோட்டலாக பார்த்தோம்னா 109 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் bowlers. அதில் 64% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 37 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 58% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் ஷேர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற IPL வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. எக்கனாமி ரேட் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 63 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 37% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 42% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நேத்திக்கான போட்டியிலும் ஃபர்ஸ்ட்டாக போல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லா போல் பண்ணியிருந்தாங்க. எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 7.7 இருக்குது. இதுவும் பெட்டராக இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 57 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. அதில் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் per இன்னிங்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும், ரெண்டுமே நல்லா இருக்குது. நேத்திக்கான போட்டியிலும் நல்லா போல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 33 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். 37% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 13 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் bowlers விட இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபாஸ்ட் bowlers தான் அதிகமான ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 64% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. அதில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. இதுவே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 30 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 36% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7.7 இருக்குது. இதுவும் பெட்டராக இருக்குது ஃபாஸ்ட் bowlers கூட கம்பேர் பண்ணும்போது. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த ட்ரேடிங் ஆகட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இதுவரை பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசனில் லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 14 மேட்சஸில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 18 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில்
தேர்ட் பிளேஸில் இருந்தாங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. பட் கடைசி 2 மேட்ச்லையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மெயினாக லாஸ்ட் மேட்ச்சில் சிஎஸ்கே டீம் எதிராக 83 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், குசால் மெண்டிஸ். மிடில் ஆர்டரில் ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான். லோவர் ஆர்டரில் ஹர்ஷத் கான், ஜெரால்ட் கோயட்ஸி, சாய் கிஷோர் அண்ட் முகமது சிராஜ். இம்பாக்ட் பிளேயர்ஸ்வாக பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் ஜெரால்ட் கோயட்ஸி போல் பண்ணலாம். அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுப்மன் கில் மும்பை டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 14 மேட்சஸில் 521 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 37, ஸ்ட்ரைக் ரேட் 142 இருக்கு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸும் நல்லா இருக்கு. அடுத்ததா சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 34 இருக்கு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் மெயினாக ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக குசால் மெண்டிஸ் ரீசெண்ட் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு T20 ஃபார்மேட்டில். அடுத்ததாக ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் இவர் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததாக ஷாருக் கான் மும்பை டீமுக்கு 3 மேட்சஸ் பேட் பண்ணி 30 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெக் பிரேக் அண்ட் சென்னமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மும்பை டீமுக்கு. அடுத்ததா ரஷீத் கான் இவர் பார்த்தோம்னா பேட்டிங்கில் மும்பை டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 17 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷத் கான் மும்பை டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஜெரால்ட் கோயட்ஸி இவர் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மும்பை டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் மும்பை டீமுக்காக தான் ப்ளே பண்ணிருந்தாரு. ரீசெண்ட் ஃபார்ம் இந்த சீசன்ல இதை ப்ளே பண்ண 3 மேட்ச்ல டோட்டலாக 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சாய் கிஷோர் இவர் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் முகமது சிராஜ் மும்பை டீமுக்கு 14 இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா பிரசித் கிருஷ்ணா இவர் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததான் மும்பை டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 14 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. 16 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருந்தாங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அவங்களுடைய கடைசி போட்டியில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததான் மும்பை டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, ஜானி பேர்ஸ்டோ, சூரியகுமார் யாதவ். மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா, சரித் அசலன்கா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர். லோவர் ஆர்டர்ல மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா அண்ட் அஸ்வானி குமார் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா போல் பண்ணுவாங்க. அடுத்ததா மும்பை டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா குஜராத் டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. 7 இன்னிங்ஸ்ல 140 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்ச் அப்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஜானி பேர்ஸ்டோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்கு. ரீசெண்டாக பார்த்தோம்னா ஜனவரி பிப்ரவரியில் SA20 ப்ளே பண்ணியிருந்தாரு. அந்த போட்டிகளில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பெருசாக T20 மேட்சஸ் இவர் ப்ளே பண்ணலை. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 6 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 283 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. குஜராத் டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 78 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்லையுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா திலக் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேட்ச் அப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சரித் அசலன்கா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட்ல சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ODI ஃபார்மேட்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல
ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா நமந்தர் 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு குஜராத் டீமுக்கு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்லயுமே இதுலயுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. அடுத்ததா மிச்சல் சாண்ட்னர், இவரு குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. அடுத்ததா தீபக் சகார், இவர் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட், இவர் குஜராத் டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஜாஸ்பிரிட் பும்ரா, குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல அவர் ப்ளே பண்ண 2 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டோட்டலா பார்த்தோம்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா அஸ்வானி குமார், குஜராத் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா இவர் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல ஜானி பேர்ஸ்டோ, இன்னொரு ஆப்ஷன் குசால் மெண்டிஸ் இருக்காரு. இன்னைக்கான போட்டியில பிச் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ், இந்த 3 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மற்ற ஆப்ஷன் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இருக்காரு. இன்னைக்கு மும்பை சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது பெஸ்ட் பிக்கா இருப்பாரு. அதுவும் 150க்குள்ள குஜராத் டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. இன்னைக்கான போட்டியில ஆப்போனன்ட் டீம்ல ஹர்ஷத் கான் இருக்காரு. அடுத்தா பார்த்தோம்னா ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், இந்த சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமாராக தான் இதுவரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சில போட்டிகளில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சேஸ் பண்ணையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கான போட்டியில் குஜராத் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். ஆல்ரெடி நம்பர் 3 பேட்டரா பட்லர் வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் திலக் வர்மா, இந்த சீசன்ல இவரும் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கான போட்டியில மேட்சப்ஸ்லயும் த்ரெட் இருக்கு இவருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, மற்ற ஆப்ஷன் மிச்சல் சாண்டர், ஷாருக் கான் அண்ட் அர்ஷத் கான் இருக்காங்க. நேத்திக்கான போட்டியில ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. அதே போல இருக்கிற பட்சத்தில் மிச்சல் சாண்டர் அவர் வந்து பெஸ்ட் பிக்கா இருப்பாரு. இன்னொரு ஆப்ஷன் ஷாருக் கான் இருக்காரு. ஷர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அவருக்கு சொன்னதான் இவருக்கும் நம்பர் 3 பேட்டரா இப்போ ஜாஸ் பட்லர் இல்லை. அப்படி இருக்கும்போது ஜிடி டீமுடைய மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆப்போனன்ட் டீம்லயும் குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கிறதால டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஒருவேளை சீக்கிரமாக அவுட் ஆனாங்க அப்படிங்கும்போது மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு இன்னுமே அதிகமான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம்லனாலும் கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹர்ஷத் கான், இவர் மோஸ்ட்லி பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மாவுக்கு இவர் த்ரெட்டாக இருப்பார். இருந்தாலும் அந்த லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து எடுக்கலாம். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்ல நியூ பால் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்லையும் அதே போல் இருந்துச்சு. ஒரு போட்டியில் ஹர்ஷதீப் சிங் நல்லா பவுல் பண்ணி பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. பவுலர்ஸில் பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இருக்காங்க. மும்பை டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. ஒருவேளை நேத்திக்கான போட்டியில் இருந்த மாதிரி பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா 2 பேர்த்தையும் எடுத்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஆகட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஆகட்டும். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஜெரால்ட் கோட்ஸி, முகமது சிராஜ் அண்ட் தீபக் சகார் இருக்காங்க. இன்னைக்கு நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது முகமது சிராஜ் அண்ட் தீபக் சகார் இந்த 2 பேர்த்தை ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்க பிக் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கா சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் இருக்காங்க. ஒருவேளை நேத்திக்கான போட்டியில் இந்த மாதிரியே பிச் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இவங்கள கேப்டனா சூஸ் பண்றது ரிஸ்க் தான். அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்க இவங்கள கேப்டனா சூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த 3 பேர்த்தை தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா இருக்காரு. மும்பை ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது கேப்டனா நீங்க பிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வணக்கம், கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.